ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல். இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஃப்பில் அட்வான்ஸ் டைம் போட்டு லாங் டைம் வெயிட் பண்ணி நமக்கு பேமெண்ட் வரல. நிறைய பேர் இதை இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இல்னஸ் டைம் போட்டிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். பார்த்தீங்கன்னா 16 போட்டிருக்காங்க. இது வரைக்கும் தான் சேர்த்துட்டு ஒரு 20 நாள் கிட்ட ஆகுது. இதுக்கும் பேமெண்ட் எதுவும் ஆகலை. ஒன்றும் அதர் பொசிஷன் இருக்குது. இந்த விஷயம் எதனால் வருதுன்னா, சப்போஸ் இந்த சாட்டர்டே சண்டே அதுமாரி கிளைம் போட்டிருப்பாங்க. அது வந்து பிஎஃப் பாஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? ரிஃப்ளெக்ட் ஆக லேட் ஆகும். ஒரு மாதம்னா கூட இருந்தாங்க. ஜஸ்ட்டு நம்ம ரிமைண்ட் பண்ணணும். அந்த கிவன்ஸ் மூலிமா பிஎஃப் ஹவுஸ் ரிமைண்ட் பண்ணால் அவங்க ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு கிடையாது. இது கண்டிப்பாக குயிக்காக ப்ராசஸ் நடக்கும். ஜஸ்ட் நம்ம கிவன்ஸ் மூலமாக நம்ம இந்த அப்ளிகேஷன் நம்ம ரிமைண்ட் பண்ண முடியுமா ஒரு பிஆர் மேபி வாட்சிங் ஒரு 2 or 3 டேஸ்லேயே உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும். அந்தளவுக்கு குயிக்காக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க போர்ட்டில் தான் இபிஎஃப் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இபிஎஃப்ஐ வெப்சைட் மைண்ட் ஓப்பன் ஆகும். இது என்ன கிளிக் பண்ணனா பிஎஃப் உருவாக கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வாங்கி எஸ்ஆர் நோக்கி ஆல்ரெடி டைம் ஐடி தான் கேட்குது. நம்ம டைம் ஐடிலாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். இவன் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு ஓகேவா? இவன் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு டியூட்டி பேஸ்ட் பண்ணி கேப்சா என்ட்ரி பண்ண பிறகு ஜஸ்ட் நம்மளுக்கு ஓடிபி ஓகேவா? அதை ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்மளுக்கு ஓடிபி கொடுத்துருக்கேன். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ண ஓடிபி ஆன பிறகு நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஜெண்டர் ஃபில் பண்ணணும், அவங்களோட அட்ரஸ்ஸு, பின்கோடு, டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரி பண்ணிடணும். ஃபில் பண்ணியாச்சு. கேப்சா என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கிவன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ண நிறைய மெம்பர் ஐடி காட்டும். நீங்கள் ஒர்க் பண்ண நிறைய கம்பெனியோட மெம்பர் ஐடி காட்டும். நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் அட்வான்ஸ் கிளைம் போட்டிங்களோ அந்த கம்பெனி ஐடி சூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வேறு எதனா சூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஎஃப் ஆஃபீஸ் தான் போகும். அந்த பிஎஃப் ஆஃபீஸில் கிளைம்லாம் போயிருக்காது. நம்ம போட்டதே வேஸ்ட்டாக போடும். அதனால் நீங்கள் பார்த்துணும். இங்கே பாருங்கள், பாஸ்புக் பேஜ் பார்த்துங்க, மெம்பர் ஐடி பார்த்துங்க. 813 லாஸ்ட்டு 813 இருக்குது. இங்கே வந்து இந்த கம்பெனியில் தான் போட்டிருக்காரு. அதனால் இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு பிஎஃப் ஆஃபீஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம பிஎஃப் ஆஃபீஸ் தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். அதனால் பிஎஃப் ஆஃபீஸில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு ரீசன் என்ன செலக்ட் பண்ணேன்னா, ரீசன் பார்த்தீங்கன்னா நான் செட்டில்மெண்ட் ஆஃப் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைமில் பார்த்தீங்களா, இந்த ரீசன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணணும். நமக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா? என்ன இஷ்யூன்னு டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் போட்டு 15 days மேலே ஆகுது. எனக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலை. 100% தான் இருக்குது. என்னோடய சிச்சுவேஷன் நான் போட்டுருக்கேன். போட்டுட்டு ஜஸ்ட் இதில் என்ன மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா, எந்த ஃபுல் ஸ்டாப்போ எந்த ஒரு இந்த கமா அதுமாரி எந்த ஐஃபன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம ப்ளைனாக டைப் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு என்ன தெரிஞ்ச விஷயமா டைப் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஓகே, டைப் பண்ணிவிட்டு நல்லா கிடைங்க. ஃபுல் ஸ்டாப்பு கமா எதுவும் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம டைப் பண்ணுவோம். ஜஸ்ட்டு நம்ம ப்ளைனாக டைப் பண்ணணும். ஓகேவா? டைப் பண்ணணும். நம்ம ஈவன் நம்பரில் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல. எல்லாமே மேலேயே அவங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணாலே போதும். நம்ம நம்மள இதில் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது ப்ரூஃப் தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்தளவுக்கு அவசியம் இல்லை ப்ரூஃப். ஜஸ்ட் நம்ம அட்வான்ஸ் கிளைம் போட்டிருக்கோம். நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ஆகலை. அந்த கம்ப்ளைண்ட் தான் நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இவ்வளோலாம் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் கொடுத்துடணும். ஓகேவா? ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், அட்வான்ஸ் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரிங்களா? இல்னஸ்லாம் போட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் செட்டில்மெண்ட் ஆகிடும். 1 வீக்கில் ஆகிறனால தான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு 10 ஒரு 15 நாளாக செட்டில்மெண்ட்டே ஆகலை. இது வரைக்கும் ஆகலை. அதனால தான் இப்போ நம்ம கிவன்ஸ் போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிளைம் போட்டு ஒரு 3 or 4 days வரல, 1 வீக் ஆயிடுச்சும் வரல, அப்படி கூட வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு 10 daysனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கிவன்ஸ்குள்ளேயே போகணும். ஓகேங்களா? பிஎஃப் ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க, ஒரு 10 days 15 days வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா ஈவெண்ட்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணலான்ட்டு அவங்க சொல்லுவாங்க பிஎஃப் ஆஃபீஸில். உடனே பண்ணக்கூடாது. இதுமாரி இஷ்யூ தான் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு எல்லாமே பண்ணது பிறகு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஷோ ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்திருக்கும். அதேமாதிரி அவங்க பிஎஃப் ஆஃபீஸ் ரிப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் போய்ட்டு என்ன
என்ன ஸ்டேட்டஸ் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். வியூவில் போனால் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கேப்சா என்ட்ரி பண்ணால் அவங்க ஸ்டேட்டஸ் என்ன ஷோ ஆகும். அவங்க என்ன நம்பர் சொல்லியிருக்காங்க நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். திரும்ப நம்ம ரிப்ளூவும் பண்ணிக்கலாம் அதுலேயே. ஓகேங்களா? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாவது நம்ம பிஎஃப்பில் எதனா இஷ்யூ இருந்தால் நம்ம கிவன்ஸ் மூலிமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நம்மளோட ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய பேர் இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேறு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.